ஒரு சின்ன இது, இப்போ நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க, வீட்டுக்காரங்க? எங்க வீட்டுக்காரர் ஏதோ ஒரு கமலஹாசன் போஸ்டர் இருக்கான்னு பாருங்க, அங்க பார்த்துட்டு ஒட்டி இருக்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்ல. கமலஹாசன் போஸ்டர் வேடிக்கை இருக்கா? ஆமா, ரொம்ப தீவிர ஃபேன் அவர் அவங்களுக்கு, அதனால போஸ்டர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வரலையா? கூப்பிடுங்க. வருவாங்க, பாட்டு போடுங்க, வந்துருவாங்க. பாட்டு போட்டா தான் வருவாங்களா? பாட்டு போட்டா இவங்க திட்டுவாங்களே. தேங்க்யூ சார். அப்படியே கூப்பிடுங்க, உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. நான் கூப்பிடவா? அங்க என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? எந்திரிச்சுக்கிட்டு வேடிக்கை கூப்பிடுறாங்கல்ல. கூப்பிடுங்க, நீங்களும் கூப்பிடுங்க. சாரினே. அவரையா? ஆமா, அவர்தான். வேற யாரு? இப்பதான் வெளியே பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டி வரேன்னு போனாரு. ஆட்டோயா? எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரு 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் விட்டு வரதான் பொழப்பு. எங்க போனாரு? யோ கருவாயா, ரொம்ப உரிமையா வாங்கங்க. என்ன வாங்க. அருளா சார், வாங்க வாங்க. நீங்க மட்டும் நீங்களும் கூப்பிடுங்க அவரை. அதான் டெக்கரேஷன், பூ தோரணம்லாம் தொங்குதே. அப்ப எங்க இப்பதான் பராக் பாத்துக்கிட்டு இருப்பாரு. எங்க இருக்கீங்க? எங்க செல்வனே? இந்த இருக்காருல, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சோ பவன தாயோட மகன்களுக்கும் மருமகளுக்கும். சூப்பர். ஆனா அப்படியே அக்கால இருந்து ஆரம்பிச்சு குடிச்சிடலாம்க்கா. எங்க வீட்டுக்காரருக்குல என்ன பேச சொல்லுங்க, அவங்க முத பேச. சாரி அவங்க கேரக்டரா தான் இருக்காங்க. ஆரம்பிச்சிருங்க. மாறி நிக்கணுமா? வாமா, யார் சம்சாரம் தெரியாது. வாமா. நான் ஒரு மாயாவி படத்துல ஒரு டயலாக் எழுதினேன். நீங்க சிம்ரன் போஸ்டர், இது ஜோதியா படத்தை தான் நீங்க பார்ப்பீங்க 1/2 மணி நேரம். நான் சிம்ரன் போஸ்டரே 2 மணி நேரம் பார்ப்பேன்னு. அது மாதிரி எங்கேயாவது போஸ்டர் இருந்தால் ஒத்து பார்த்துட்டு இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. சகோதரர் தம்பி சிவகார்த்தின் சார் அவருக்கும் நன்றி. தம்பி சிவகுமார் முகேஷன் அவருக்கும் நன்றி. எங்கள் பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் கலை சார், மணிஷ்காந்த் தம்பி எல்லாருக்கும் நன்றி. முத்துக்குமார், ரேச்சல் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சிவகுமார் முகேசன் பண்ணிட்டார். இந்த படம் பார்த்தவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அவ்வளோங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் முக்கியமாக கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்களே, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை கோடி பேரும் என்னை ரசிக்கிறாங்க. அதே எனக்கு போதும். எனக்கு இது மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம், மகாராஜாவுக்கு அப்புறம் எனக்கு அதிகமான ஃபோன், அதிகமான ஒரு பேர் இந்த படத்தில் தான் இருக்குது. முக்கியமாக ராதிகா மேடம், அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இந்த தாய்க்கிழமையை பற்றி பேசணும்னா 5 பாகம் பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். ஆனால் நேரம் கருதி நிறைய பேர் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அந்த ஆசையை நிறைவேறிடுச்சுல்ல? கண்டிப்பாக நிறைவேறிச்சு. அதை முடிவு பண்ணி முடிச்சிருங்க. அப்போ ஒரு ஏக்கமாக சொன்னீங்க, இத்தனை வருஷத்தில் பார்க்கல. அது கண்டிப்பாக அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் சொன்னேன், இது வரைக்கும் கமல் சார் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது சார் பார்த்துருக்காரு போல், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல். உடனே ஒரு 2 நாள் கழிச்சு ஈவினிங் வர சொன்னாங்க. நான் 5 மணிக்கு யாரோ ஃபேக்காக ஃபோன் பண்ணுறாங்க, போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைட்டு எனக்கு ஃபோன் பண்ணவருக்கே நான் ஃபோன் பண்ணி, ஏன் நான் உனக்கு என்னையா செஞ்சேன், இதுக்கே அவர் என்னை பார்க்கணும்னு சொன்னார், ஏன் நீ சொல்கிறேன்னு. இல்லைன்னே உண்மையிலே பேசினேன்னு, வாங்கினேன், நீங்களும் வீடியோ காலில் வாங்கினேன், நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்னாரு. நான் போனேன். தம்பி சிவகுமார் முகேசன் வந்தார், அவரை பார்த்தேன். ஏன் என்னை பார்க்கல, வந்திருக்கலாமே அப்படின்னாரு. அப்போ ஸ்ருதிஹாசன் அந்த மேடம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார், என்னோட பிஆர்ஓ சிங்கப்புலி அப்படின்னு அவர் என்னை சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்சி, தொகுதி பங்கீடு, ப்ரொடக்ஷனு, ஆக்டிங்கு, மேக்கிங்கு, இப்படி நிறைய விஷயத்துலையும் இடையில் என்னை பார்க்கணும்னு நினச்சிங்களே, ரொம்ப நன்றிங்க. ஸ்ரீரங்கை எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. சூப்பர். ஸ்ரீரங்கை எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது எனக்கு என்னென்னா,
ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னா இந்த கலீல் ஜிப்ரானோட கவிதையை தான் நான் சொல்லணும். ஒரு ஆறு மலையாக தெரிஞ்சிச்சு, அந்த ஆறு போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் என்னை சொல்கிறாங்க, நீ சினிமாவுக்கு போகிற, அங்கே கெட்டதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், நீ சினிமாவுக்கு போகிற. அது மேலேருந்து வருது, ஃபால்ஸாக வருது, அங்கே போகுது, இங்கே போகுது, மலையில் போகுது, அப்புறம் குளமா தேங்குது, அதுக்கப்புறம் போகுது. நீ சினிமாவுக்கு போகிற, பார்த்துக்கடா இருந்துச்சு. கடைசியில் அந்த ஆறு போய் கடலில் கலக்க போகிறேன்னு சொன்னோடனே பயந்துருச்சு. அது உப்பாக இருக்கும், நீ நல்ல தண்ணி, அங்கே போனேன்னா உப்பாயிடுவேன் பயந்துகிட்டே போய் கடலில் சேர்ந்தேன். இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஆறு இல்லை, இப்போ நான் கடலாக இருக்கேன். சூப்பர் சார். நான் கடலாக இருக்கேன். இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ சொன்னங்கள், உலகம் பூரா நம்ம போயிட்டோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் முருகேசனுக்கும், எங்கள் எஸ்கே சாருக்கும், சுதல் சாருக்கும், ராதியா மேடத்துக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், முனிஷ்காங்க எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இதோடு நின்றக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கணும். நன்றி. நிச்சயமா சார். அருள்தாஸ் சார் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய பிரஸ் நண்பர்கள், யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது முக்கியமாக நீங்கள் தான். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் எங்களுக்குள்ள ஆதரவு கொடுத்துக்கிறது, எங்களுக்குள்ள வாழ்த்து சொல்லிக்கிறதுன்றது, எப்படி சொல்லிக்கிறதுன்றது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியாக இருக்க எங்களுக்கும் நாங்கள் எப்படி சொல்லிக்கிறது. இருந்தாலும் இந்த தாய்க்கிழமை ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்ல எவ்வளோ கஷ்டம் தெரியும். இது மாதிரி ஒரு சின்ன படங்கள் ஏழு கட்டுக்கோப்பட்டு வச்சு சிக்கனமாக இருக்கணும்னு தெரியும். அதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து எப்படின்னா, வழக்கமாக வந்து ஒரு படங்கள் வந்து குடும்பமாக போவாங்க, சின்ன பிள்ளைகளுக்காக பெரியவங்க போவாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா பீப்புள்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து பெண்களை கூட்டிட்டு போனாங்க. அவங்க அண்டாவையோ பாட்டிலையோ, ஏன்னா வயசான பாட்டில கூட படம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் இருக்கிற லேடிஸை பூரா தேட்டருக்கு கூப்பிட்டு வந்தது இந்த இளைய தலைமுறை. அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன்னா, நிறைய தேட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்க ரொம்ப வருஷம் படம் பார்க்காதவங்க தான் இந்த படத்தை பார்த்தாங்க. அப்படியான ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த தாய்க்கிழமை. அதை உருவாக்கிய தம்பி சிவகுமார் முருகேசனுக்கும், அதை தயாரிச்ச சிவகார்த்திகை தம்பிக்கும், சுதன் சாருக்கும் நன்றி. அதுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்குமே நன்றி. இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், ஒரு எளிய மக்களின் ஒரு ஒரு சேரட்ட டிரைவர் கேரக்டர். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப இயல்பா எனக்குள்ள உள்ள ஒரு ஒரு பாயிண்ட்டை வெளியே கொண்டாந்து ரொம்ப இயல்பா நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. தொடர்ந்து கவனிப்போம். நிறைய பேர் சொல்லிச்சு, ஆனால் வந்து ஆல்ரெடி டைம் கிட்டத்தட்ட போகுது, எல்லாரும் பசியில் இருப்பீங்க. ஸோ மொத்த டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ராதிகா மேடம், வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா வந்து ஹிந்தியில் வந்து அமிதாப் சாருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானரில் பயணிச்சாரோ அந்த மாதிரி நீங்க லேடி அமிதாப் அப்படிதான் சொல்றீங்களா, கரெக்டான ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். இது மாதிரி இன்னும் பல கேரக்டர்கள் வந்து இனிமேல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க மேடம். இதை நடிச்ச அத்தனை நடிகர்கள், நம்ம மதுரை சார்ந்த நடிகர்கள், மதுரை சுற்று வட்டாரத்தை சேர்ந்த நடிகர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும்